இன்றைய முக்கிய செய்திகள். பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க உத்தவ் தாக்கரே அரசுக்கு கெடு. ஆளுநர் முடிவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தை நாடியது சிவசேனா. அதிமுக தலைமையை குறிவைத்து போஸ்டர் யுத்தம். திட்டமிட்டபடி பொதுக்குழு கூட்டம் நடத்துவதில் சிக்கல். கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகள் தேவையில்லை என அறிவிப்பு. அரசு நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டுகோள். பிளாஸ்டிக் பாட்டில்களால் உருவான வீடு. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வனத்துறையின் வித்தியாசமான முயற்சி. வணக்கம். வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே அரசு நாளை மாலை 5 மணிக்குள் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டும் என அம்மாநில ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிராவில் திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை எதிர்த்து சிவசேனா மூத்த தலைவர் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தி உள்ளனர். அவர்களை வைத்து ஆட்சியை பிடிக்க திட்டமிட்டுள்ள பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் அனைவரையும் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் தங்க வைத்துள்ளது. இந்நிலையில் ஆளுநரை நேற்று மாலை சந்தித்த முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு தேவேந்திர பட்னாவிஸ் உத்தவ் அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடுமாறு கேட்டுக்கொண்டார். இதையடுத்து நாளை காலை 11 மணிக்கு சட்டப்பேரவையை கூட்டுமாறு பேரவை செயலாளருக்கு உத்தரவிட்ட ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி மாலை 5 மணிக்குள் உத்தவ் தாக்கரே அரசு பெரும்பான்மை ஆதரவை நிரூபிக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் அசாமில் காமாக்கியா கோயிலில் வழிபாடு நடத்திய பின்னர் அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் கவுஹாத்தி புறப்பட்ட திரு ஷிண்டே சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பலத்தை நாளை நிரூபிப்போம் என்று கூறினார். मुंबई जा रहे हैं मुंबई पहुंचेंगे और जो भी फ्लोर टेस्ट है, जो भी वहाँ पर कानूनी प्रक्रिया जो निश्चित रूप से की जाएगी, उसके बाद आगे की जो भी रणनीति है, स्ट्रेटेजी है, आपको बताई जाएगी. இதனிடையே அதிருப்தி எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள போது சட்டப்பேரவையில் வாக்கெடுப்பு நடத்துவது செல்லாது என உச்ச நீதிமன்றத்தில் சிவசேனா கொறடா திரு சுனில் பிரபு மனு தாக்கல் செய்துள்ளார். தமது மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டதை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு ஏற்றுக்கொண்டது. இதையடுத்து இவ்வழக்கில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தை நாளை நடத்த அனுமதிப்பது பற்றி சற்று நேரத்தில் முடிவு செய்யப்படுகிறது. இந்நிலையில் அசாமில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் கோவா புறப்பட தயாரான அதிருப்தி எம்எல்ஏக்கள் தீர்ப்புக்காக பயணத்தை ஒத்திவைத்துள்ளனர். அதிமுக உட்கட்சி பூசல் தொடர்பாக திரு பன்னீர்செல்வமும் எடப்பாடி திரு பழனிசாமியும் தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றங்களை அணுகியுள்ளதால் வரும் 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறுமா என சந்தேகம் எழுந்துள்ளது. ஒற்றை தலைமை பிரச்சினை தொடர்பாக அதிமுக பொதுக்குழுவில் நடைபெற்ற விதிமீறல்கள் குறித்து தேர்தல் ஆணையத்தில் திரு பன்னீர்செல்வம் புகார் அளித்திருந்தார். இதற்கு எடப்பாடி திரு பழனிசாமி தரப்பு அளித்துள்ள பதில் மனுவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலை பொதுக்குழு அங்கீகரிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு பன்னீர்செல்வம் அவ்வப்போது தமது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாகவும், ஒற்றை தலைமை வேண்டுமென பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் விரும்புவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பொதுக்குழு தீர்மானங்களை சுட்டிக்காட்டி பன்னீர்செல்வம் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் அதிமுக பொதுக்குழுவில் 23 தீர்மானங்களை மட்டுமே நிறைவேற்ற வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி திரு பழனிசாமி தரப்பு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த மேல்முறையீட்டு வழக்கில் தங்கள் கருத்துக்களையும் கேட்க கோரி திரு பன்னீர்செல்வம் தரப்பு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு எப்போது பட்டியலிடப்படும் என தெரியாததால் வரும் 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறுமா என சந்தேகம் எழுந்துள்ளது. ஆனால் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் திட்டமிட்டபடி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று கூறினார். திட்டமிட்டபடி 11ஆம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு சிறப்பாக எழுச்சியாக நடைபெறும். அதிமுக உள்கட்சி தேர்தலை எதிர்த்து சிவில் வழக்கு தொடர மனுதாரர் திரு ராம்குமார் ஆதித்தன், திரு சுரேன் பழனிசாமி ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை எதிர்த்து 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. எடப்பாடி திரு பழனிசாமி ஆதரவாளர்களுக்கும் திரு பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுக்கும் இடையே ஆங்காங்கே போஸ்டர் யுத்தம் தொடரும் நிலையில் சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் அருகே திருமதி சசிகலாவுக்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளர் என போஸ்டர்கள் ஒட்ட நடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பொதுச் செயலாளராக எடப்பாடி திரு பழனிசாமி பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிவகங்கை அரண்மனை வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் எடப்பாடி திரு பழனிசாமி முதலமைச்சர் ஆனது முதல் அதிமுக தோல்வியை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டினர்.
எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதுல இருந்து தொடர்ந்து தோல்வியை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ ஏன் மாற்று தலைவரா ஐயா ஓபிஎஸ் அவர்களே, அம்மாவால் அடையாளம் மாட்டவர்களை ஏன் தலைவரா நீங்க நியமிக்கல? இதற்கிடையே உள்ளாட்சி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கட்சி வேட்பாளர்களை அங்கீகரித்து படிவம் ஏ மற்றும் படிவம் பி ஆகியவற்றில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்திட வேண்டிய நிலையில் அந்த பதவிகளே காலாவதியாகிவிட்டதாக அறிவித்த எடப்பாடி திரு பழனிசாமி தரப்பு கையெழுத்திட தயக்கம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசியல் மற்றும் ஆட்சி நெறிமுறைகளில் இந்தியாவுக்கே வழிகாட்டும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். திருப்பத்தூரில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு அலுவலகங்களை உள்ளடக்கி கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தை இன்று அவர் திறந்து வைத்தார். 13 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய திரு ஸ்டாலின் 103 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களின் தேவைகளை அறிந்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். திராவிட மாடல் ஆட்சி மூலம் இந்தியாவுக்கே வழிகாட்டும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். இப்பொழுதும் அறிமுகம் செய்து வரக்கூடிய எத்தனையோ நல்ல பல திட்டங்களை பல்வேறு மாநில அரசுகள் பின்பற்றி வருகின்றன. பெரும்பாலான மாநில அரசுகள் சமூக நீதி அரசுகளாக, மாநில சுயாட்சி பேசக்கூடிய அரசுகளாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு சமூக நல திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய அரசுகளாக, பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் ஆகிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய அரசுகளாக செயல்பட வழிகாட்டும் அரசாக கம்பீரத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுதான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். பாஜக ஆளும் மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களை ஆளும் அனைத்து முதல்வர்களும் மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுப்பதாக திரு ஸ்டாலின் கூறினார். இதேபோல் சமூக நீதியின் குரலும் ஒலிக்க தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழக அரசு முன்னெடுக்கும் திட்டங்கள் நாடு முழுவதற்கும் அவசியமான ஒன்றாக அமைந்திருப்பதாக திரு ஸ்டாலின் கூறினார். பிற்பகலில் வேலூருக்கு சென்ற அவர் 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார். பின்னர் வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முடிவுற்ற திட்ட பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை திரு ஸ்டாலின் பயனாளிகளுக்கு வழங்கினார். ராணிப்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நாளை அவர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வந்தாலும் தீவிர கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியமில்லை என்று அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1 லட்சத்தை நெருங்குகிறது. நேற்று முன்தினம் 11,793 இருந்த தொற்று பாதிப்பு நேற்று 14,506 உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிராவில் 3,482 பேரும், கேரளாவில் 2,993 பேரும், தமிழகத்தில் 1,484 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 30 பேர் உயிரிழந்த நிலையில் 11,574 பேர் குணமடைந்தனர். சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 99,602 அதிகரித்துள்ளது. தமிழகத்திலும் கடந்த சில நாட்களாக தொற்று பரவல் வேகமாக அதிகரித்து வருவதை அடுத்து தடுப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம், தனிநபர் இடைவெளி உள்ளிட்ட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மயிலாப்பூரில் முகக்கவசத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 4 மணி நேரத்தில் 67,000 பேருக்கு முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரப்படும் சிகிச்சை குறித்தும் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். முகக்கவசம் அணிந்து தொற்று பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வேகமாக போயின்னு இருக்கு. அது பெரிய அளவில் இதில் ஏசிம்டமிக் தான் எல்லாருக்குமே வந்திருக்கு. இது வரைக்குமான பாதிப்பில் கூட 95% பேர் வீடுகளிலே தான் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 5% பேர் மட்டும்தான் மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள். முகக்கவசம் அணிவது ஒரு கட்டுப்பாடு, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடை சரியாக கடைபிடிச்சாலே மிகப்பெரிய அளவிலான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 31வது மெகா தடுப்பூசி முகாம் தமிழகம் முழுவதும் 1 லட்சம் இடங்களில் வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டார். இதனிடையே உதகையில் தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை காண வரும் பயணிகளுக்கு முகக்கவசம் கட்டாயம் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது.
கொடைக்கானலில் பயன்படுத்தப்பட்டு தூக்கி வீசப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களை வைத்து வனத்துறை உருவாக்கியுள்ள அழகிய வீடு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மலைகளின் இளவரசி எனப்படும் கொடைக்கானல் மட்டுமின்றி இயற்கை எழில் கொஞ்சும் அதன் புறநகர் பகுதிகளும் சுற்றுலா பயணிகள் படையெடுக்கும் இடங்களாகும். கொடைக்கானலில் நெகிழி எனப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் பயன்பாடு குறைந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட பாட்டில்களை மறுசுழற்சி செய்ய முடியாத நிலையில் அவற்றை வேறு விதமாக பயன்படுத்த வனத்துறையினர் முடிவு செய்தனர். மன்னமனூர் பகுதியில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் மண்ணை நிரப்பி செங்கலுக்கு பதிலாக பயன்படுத்தி அழகானதொரு சிறிய வீட்டை உருவாக்கியுள்ளனர். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட இந்த வித்தியாசமான வீடு சுற்றுலா பயணிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு அதில் மண்ணடைச்சு புதுவிதமாக ஒரு வீடு கட்டி அதை வச்சுருக்காங்க. அது பார்க்கவும் நல்லா இருக்குது. இதையே மலை பகுதியில் உள்ள நிறையா பிளேசஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் அது பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இன்னும் டூரிஸ்ட் பிளேசஸ் வரவங்க நிறையா விசிட் பண்ணுவாங்க. ஸ்டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னும் நிறையா லைக் பண்ணுவாங்க. தத்ரூபமாக செங்கல்களை வைத்து கட்டப்பட்டது போன்றே காட்சியளிக்கும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வீடு உறுதித்தன்மை குறையாத கட்டுமானத்துடன் உள்ளது. கொரோனா பரவலுக்கு முன் கட்டப்பட்ட இந்த புதுமையான வீடு தற்போதுதான் சுற்றுலா பயணிகள் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளதால் கொடைக்கானலின் மற்றொரு வசீகர அம்சமாக விரைவில் புதிய அவதாரம் எடுக்கும் என நம்பலாம். சென்னையில் உடல்நலக் குறைவால் காலமான நடிகை மீனாவின் கணவர் வித்யாசாகரின் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரையுலகினர் அஞ்சலி செலுத்தினர். நடிகை மீனா கடந்த 2009ஆம் ஆண்டு பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபர் வித்யாசாகரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு நைனிகா என்ற மகள் உள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் வசித்து வந்த வித்யாசாகருக்கு சில மாதங்களுக்கு முன்னர் கொரோனா தொற்று ஏற்பட்டது. தொற்றிலிருந்து மீண்டு வந்தாலும் அதைத் தொடர்ந்து அவருக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டது. இதையடுத்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிடப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். ஆனால் உறுப்புகள் கிடைக்காத நிலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியாமல் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி வித்யாசாகர் உயிரிழந்தார். வித்யாசாகரின் உடலுக்கு நடிகர்கள் ரஜினிகாந்த், சரத்குமார், நாசர், பிரபுதேவா, நிழல்கள் ரவி, ரமேஷ் கண்ணா, நடிகைகள் குஷ்பு, சங்கீதா, விசித்ரா, இயக்குனர் KS ரவிக்குமார், நடன இயக்குநர்கள் கலா, பிருந்தா உள்ளிட்ட சினிமா நட்சத்திரங்கள் அஞ்சலி செலுத்தினர். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இப்படி மீனாவை பார்க்கணும் அப்படின்றது நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்த ஒரு முகம் தான். எப்போவுமே என் படம் கிட்டத்தட்ட ஒரு 8 படம் கிட்ட நடிச்சிருக்காங்க. அழுகுற சீன் இருக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசும்போது கூட சிரிச்சுட்டு தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சிரித்த முகத்தை பார்த்துட்டு இப்போ இப்படி அழுதுட்டு இருக்கிற முகத்தை பார்க்க முடியல. நடிகர் விஷால், ஜெயம் ரவி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வித்யாசாகரின் உடல் பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இனி வருவது செய்தித் துளிகள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் ஆகஸ்ட் 10ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதை முன்னிட்டு இன்று தேர்தல் அட்டவணையை வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணையம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி மனு தாக்கல் தொடங்கும் என்று தெரிவித்துள்ளது. CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மத்திய கல்வித்துறை அறிவித்துள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 10ஆம் தேதி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மாநிலங்கள் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிட்டு உயர்கல்வி மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ள நிலையில் CBSE முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முகமது நபிக்கு எதிராக கருத்து தெரிவித்த பாஜக செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மாவுக்கு ஆதரவாக சமூக ஊடகங்கள் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு இதுவரை இல்லாத அளவு சரிந்து 79 ரூபாயை கடந்துள்ளது. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு நேற்று 78 ரூபாய் 85 காசுகளாக இருந்த நிலையில் இன்று 19 காசுகள் சரிந்து 79 ரூபாய் 4 காசுகளாக உள்ளது. உயர்கல்வி மாணவிகளுக்கான 1000 ரூபாய் நிதி திட்டத்திற்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பாலிடெக்னிக் மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று உதவித்தொகையுடன் பயிற்சி மேற்கொள்ளும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக கூறினார். வருமானத்துக்கு அதிகமாக 11 கோடியே 32 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு KP அன்பழகன் மற்றும் குடும்பத்தினர் மீது தொடரப்பட்ட வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். 2013, 2014, 2017, 2019 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 60,000க்கும் மேற்பட்டோர் பல ஆண்டுகளாக அரசு பணிக்காக காத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார்.
புகழ்பெற்ற ஆஸ்கர் அகாடமியின் விருது தேர்வுக்குழு உறுப்பினர்களாக சேர்வதற்கு நடிகர் சூர்யா, பாலிவுட் நடிகை கஜோல் ஆகியோருக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. நடிகர் சூர்யாவுக்கு ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், தேர்ந்த நடிப்பாற்றலுக்கும் சமூக அக்கறை கொண்ட கதை தேர்வுகளுக்கும் மாபெரும் அங்கீகாரமாக ஆஸ்கர் அகாடமியின் விருது தேர்வுக்குழுவில் இடம்பெற அழைப்பு பெற்ற முதல் தென்னிந்திய நடிகர் என்ற உலக பெருமையை சூர்யா அடைந்துள்ளதாக பாராட்டியுள்ளார். தேர்வுக்குழு உறுப்பினர்களாக சேர்வதற்கு பிரபல ஆங்கில நடிகர், நடிகைகள் உள்ளிட்ட 397 பேருக்கு ஆஸ்கர் அகாடமி அழைப்பு விடுத்துள்ளது. சனாதன தர்மத்தை கடைபிடிப்பதன் மூலமே பாரம்பரிய கலாச்சாரத்தை காக்க முடியும் என்று தமிழக ஆளுநர் திரு கே என் ரவி தெரிவித்துள்ளார். வேலூரில் சன்னியாசிகள் சங்க மாநாட்டை தொடங்கி வைத்த அவர், இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் நதியை வழிபடுகிறார்கள் என்றும் அதுதான் சனாதனம் என்றும் கூறினார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கண்ணனிடம் தனிப்படை போலீசார் 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐஜி திரு சுதாகர் தலைமையில் கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் விசாரணையில் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுடன் தொடர்பு உள்ளதா, அந்த சம்பவத்திற்கு பிறகு யாராவது தொடர்பு கொண்டார்களா என்பது குறித்து அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன. முப்படியில் 4 ஆண்டுகள் மட்டுமே பணி செய்ய வகை செய்யும் அக்னிபாதை திட்டத்தை எதிர்த்து SRMU ரயில்வே தொழிற்சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி, மதுரை, சேலம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் அக்னிபாதை திட்டத்தை ரத்து செய்ய கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வறுமையில் வாடும் 100 வயது மொழிப்போர் தியாகியான சதாசிவம் அரசு உதவித்தொகையும் தங்க வீடும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். 2019ஆம் ஆண்டு திமுக சார்பில் வழங்கப்பட்ட 1 லட்சம் ரூபாயும் கொரோனா காலத்தில் வீட்டு வாடகை உள்ளிட்டவைக்காக செலவழிந்து விட்டதாக கூறும் அவர், மொழிப்போர் தியாகி உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகைக்கு பலமுறை முயற்சித்தும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். தூத்துக்குடி வன உதவி ஆய்வாளர் சுப்புராஜ் இந்திய வனத்துறை பணிக்கான தேர்வில் அகில இந்திய அளவில் 57வது இடத்தை பிடித்துள்ளார். ஏற்கனவே 5 முறை தேர்வு எழுதிய அவர் தனது 6வது முயற்சியில்தான் வெற்றி பெற்றதாக அவர் கூறினார். புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் 6 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலம் அருகே மேமாத்தூர் கிராமத்தில் மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான தங்க நகைகள் கவரிங் நகைகளாக மாறியிருப்பது கிராம மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. கோயில் பாதுகாப்பு அறையில் இருந்து 5 சவரன் செயின், தாலி, மாங்காய் மாலை ஆகிய நகைகளை புதுப்பிப்பதற்காக பார்த்தபோது இந்த மோசடி தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாகை அருகே கீழ்கண்ணாப்பூர் கிராமத்தில் சாராய கடையை அடித்து உடைத்து பெண்கள் சூறையாடியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்துகிருஷ்ணன் என்பவர் புதுச்சேரியில் இருந்து சாராய பாக்கெட்டுகளை வாங்கி வந்து விற்று வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் சாராய கடையை அடித்து உடைத்தனர். தப்பியோடிய முத்துகிருஷ்ணனை போலீசார் தேடி வருகிறார்கள். வேலூரில் இரவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் போது சாலையோரம் நின்றிருந்த 2 சக்கர வாகனத்தையும் சேர்த்து சாலை அமைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிமெண்ட் கலவையால் இறுகி போன 2 சக்கர வாகனத்தை அப்பகுதி மக்கள் போராடி மீட்டனர். சாலையில் கிடக்கும் குப்பைகள், கற்கள், கட்டைகளை அகற்றாமல் சாலை அமைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 150 புள்ளிகள் சரிந்து 53,027 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 51 புள்ளிகள் குறைந்து 15,799 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 656 ரூபாய் சரிந்து 37,464 ரூபாயாகும். 1 கிராம் 4,683 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 65 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உத்தவ் தாக்கரே அரசு நாளை மாலை 5 மணிக்குள் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டும் என மகாராஷ்டிர மாநில ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி உத்தரவிட்டுள்ளார். அதிமுக உட்கட்சி பூசல் தொடர்பாக பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றங்களை அணுகியுள்ளதால் வரும் 11ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறுமா என சந்தேகம் எழுந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா அதிகரித்து வந்தாலும் தீவிர கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியமில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.